ஸோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம தல அஜித்தோடைய புது அப்டேட் தான். அண்ட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் குட் பேட் அக்லி. நாங்கள் ரீசெண்டாக வந்து ஓஜி சம்பவம் பார்த்துருந்தோம், அதோடைய எல்லா அப்டேட்ஸும் நாங்கள் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம குட் பேட் அக்லி படத்தில் வந்த 2வது சிங்கிள் தான். அந்த பாட்டோட பேர் வந்து காட் பிளஸ் யூ. ஸோ அந்த லிரிக்கல் வீடியோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி காத்தால தான் அதே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே தெரியாமல் நான் வந்து என்னோட இன்றைக்கி மற்ற வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று தான் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஓகே பண்ணலாம், நான் சாயந்தரம் தான் ரிலீஸ் பண்ணாங்க, நான் அப்படியே மறந்து போயிட்டேன். ஸோ இப்போ தான் பார்த்தேன். ஓகே, நான் யூடியூப் பக்கமே போகல. ஸோ 12 hours கழிச்சு நான் பண்ணுறேன். எனிவேஸ் இதை பற்றி நிறைய பேர் எடுத்து பேசியிருப்பாங்க. பட் நம்ம பக்கத்துக்கு நம்மளும் பார்க்கணும்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் வாங்க கூட சேர்ந்து இந்த ஒரு பாட்டு கேளுங்க. அண்டு எல்லோரும் வெறியாகி இருப்பாங்க அந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம். அண்ட் நேற்று அந்த ஒரு ப்ரோமோலேயே நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இந்த பாட்டை பாடிக்கிறது அனிருத் ரவிச்சந்திரன் அண்ட் ரப் வந்து பாடலப்பா. வித்தவுட் ஃபார் டிரெக்ட் அந்த பாட்டை பார்த்துட்டு வந்தேன். நான் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் மற்ற விஷயத்தை இன்னும் லைக் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஸோ இப்போதைக்கே நான் நினைக்கிற ஒரு 7 million போயிருக்கு. ஆரம்பிக்கலாமா? 1 2 3 ரெடியா மாமே? மாமே வைபேத்தே மாமே சவுண்டேத்தே அப்பா மாலு மாடே டங்கு வர டரா புட்டு கை மாலு மாடே தும்மா தும்மா மே காலு மாஹே அச்சா கொல்லி வந்த தாலு மாடு மாதிரி இருக்கு. இது வந்து ஃபீல் பண்ணி கலெக்ஷன் ஏ பிசிர் தட்டியும் ஜோகத்துதா ஐடு ராஜா ஆபந்தா பட்டன போல மத்தாலு பச்செடு வந்தௌலந்தா தில தீனா ஹல்தனோனா தக பிட்டக டுபக்தா மாஃபியா மேனா வில்லாடானா பொட்டு வமகதா CPU mame God bless you. ஓகே CPU mame God bless you. அவ்வளோங்க. ஓகே சரி. எதிர்பார்க்கவில்லை தலை டான்ஸ் பண்ணுவார் இதுக்கெல்லாம். இது கல்யாணம் இல்லை. இந்த ஸ்கார்ஃப் கூட இதை பற்றி நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. ட்ரிப்ப தந்தாங்கண்ணா பிக்கா கதைய முச்சு விடு. ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்தாங்கண்ணா பாக்கி குத்து விடு. ரூத்லெஸ்ஸா இருந்தாங்கண்ணா ஹார்ட்லெஸ்ஸாக தட்டி விடு. ஏன் ஆளத்தான் தோட்டணும்னா என்ன நீ தாண்டி போடு. நக்கல் தான் நக்கல் டெஸ்டர் பவர் தான் நக்கல் தான். அதே 4 மாதம் அதே அந்த ஞாபகம் CPU mame God bless you blast. தர லோக்கலா mame God bless you blast. ரெடியா மாமே? எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்ட பல டூல்ஸ். ஸ்கெட்சா போட்ட சம்பவம் 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ். செஞ்சா தப்பா அலச பார்த்தா மாட்டாது ஒரு ஜூஸ். அந்த ஸ்டாஃப் பவரோட மெயின் போர்ஷன் அது எல்லாத்துமே அந்த இது இருக்கும். எனக்கு தாலாட்டு பாட்டு கத்திய வருஷம் போது வரும் சவுண்ட் மெலோடி பீட். நுண்சாக் சுத்தின முன்ன கதற விடுவேன் கேட்டெல்லாம் போட்டு. என்னதான் பண்ணாலும் என் மேல உனக்கு வராது ஹேட்டு. ஏன்னா கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட செல்ல எங்க ஆள ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவோம் தம். CPU mame God bless you blast. CPU mame God bless you blast. எதிர்பார்த்த வீடு நல்லா இருக்குங்க.
இந்த டி சீரீஸாக ஆமாம் அவங்களுக்கு இதை கொடுத்தாங்க. நம்ம அடுத்த மாதம் 10ஆம் தேதி இந்த படம் வந்து வெளியிட்றாங்க போல். எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்கன்னு தெரியல. நான் நேற்று அந்த ஒரு குட்டி ஒரு ப்ரோமோவில் பார்த்ததுக்கப்புறம் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நானும் விட்டுறேன். பிகாஸ் அந்த ஓஜி சம்பவம் வந்து அது ரொம்ப அது வேறு லெவலுக்கு இருந்துச்சு அது கேட்கும்போது. அண்ட் என்னன்னா இப்போது இந்த ஒரு டைமில் எதிர்பாராததும் அந்த ஒரு பாட்டு கேட்டோன்னு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வருங்க. என்ன இன்னொரு பக்கம் தலாஜி தவிர ஆடுறது அந்த கொரியோ எதிர்பார்க்கல. அதுவும் கல்யாண் மாஸ்டர் பண்ணியிருந்தார், அதோ ஒரு பக்கம். அண்டு இவர் அணி வந்து இன்னொரு பக்கம் அவருடைய பாடல் வரிகள் அவர் பாட்டு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பால்டப்பா இது என்ன காம்பவுண்ட் தெரியல. ஜிவி மியூசிக் அதுக்கேற்ற மாதிரியே பண்ணியிருக்காரு. எல்லாம் சொல்லப்போனால் அது ஒரு கலவையான ஒரு பாட்டு தான். எதிர்பார்க்கல இந்த ஒரு பாட்டு எப்படி இருக்கும்னு. அண்ட் என்ன சொல்கிறது, காலையிலே பண்ணியிருக்கலான்னு தோணுதுங்க. அவசரப்பட்டேன். நானும் யூடியூப் பக்கத்துக்கு வந்தது தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரின்னு. அண்டு தர லோக்கல் அவ்வளோதான். வேறு தர லோக்கலாக ஒரு காதல் மன்னன். ஸோ அதான் காதல் மன்னனில் நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா தான் சொல்ல வந்தேன். அண்ட் அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களா இருக்கும். அந்த ஸ்கார்ஃப் தலையில் கட்டி அதுக்கப்புறம் வந்து லைக் வில்லன், அதுக்கப்புறம் இன்னொன்று ஜனா, அந்த மாதிரி படங்கள் வந்து அவர் இதெல்லாம் கட்டி ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பார். குறிப்பிட்ட படங்கள் அது எல்லாத்துலேயும் இல்லை. ஸோ அது இங்கே ட்ரை பண்ணியிருக்காதான். ஒழுங்கான ஒரு ஃபேன் பாய்னா இதை தான் எடுத்து பண்ணணும், இப்படி தான் இருக்குன்னு சொல்ல போனால் அது பக்காவாக தெரியுதுங்க. போன வாட்டி நாங்கள் ஓஜிலே பார்த்து பேசியிருந்தோம் அதே விஷயங்கள் இந்த மறுபடியும் ரிப்பீட் பண்ணி லைக் அது எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஒரு வழியாக இவர் வந்து என்ன சொல்கிற ஆதிக் தரமான ஒரு படத்தை தரப்போகிறான்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அண்டு ஃபஸ்ட்டு இந்த வரி காட் பிளஸ் யூ அப்படின்னு சொன்னோடனே நானும் யோசிச்சேன் என்னதுக்கு இந்த ஒரு வரி, அதுலேயும் இப்படி. ஆனால் இவர் அந்த ஏஜோ இதெல்லாம் தாண்டி நல்லாவே அது விழுந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் லைக் என்ன சொல்கிறது, அவருடைய ஒரு லெவலே வேறுங்க. அந்த இதுக்கு கொண்டு போயிட்டாங்க. அண்ட் இந்த பாட்டு என்ன சொல்கிறது, ஓவரால் பங்கமாக இருக்குது, மாசாக இருக்குது, அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் நான் வந்து கமெண்ட் அடிக்க கூட எனக்கு மைண்ட் செட் வரவே மாட்டேங்குதுன்னா நான் அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன் இந்த ஒரு பாட்டுக்கு. ஏன்னா இன்னும் இப்படி இருக்குன்றது ஒரு ஐடியாவே எனக்கு இல்லை. ஓகே ஏதோ பண்ணியிருப்பாங்க, இருக்கல் வீடியோ தானே, அனிருத் பாடுவார், ஜிவி ரத்து இருக்கும். ஸோ அதான் இப்போ எல்லாம் சொல்லப்போனால் எல்லா ஹேல்ஸும் வந்து அது ஜிவியோட இதுக்கே விழும். அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் அவருக்கு கொடுத்துருக்க மியூசிக் அந்த மாதிரி அது தலைக்கு பக்காவான என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான். அண்டு மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க, பார்த்து முடிச்சிட்டோம். யோசிச்சு பேசுகிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது கிடையாது. ஏன்னா மார்னிங்லேருந்து நான் வந்து கொஞ்சம் என்னுடைய வேலைகள் அப்படியே டைம் போயிட்டு போனாலும் இப்போ தான் நான் பண்ணிட்டு இப்போ ராத்திரி ஆச்சு இந்த வீடியோ பண்ணுறது. இப்போ நான் 12-13 ஹவர் கழிச்சு இங்கே மணி இப்போது 11 இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு என்ன டைம்னு தெரியல, 2:30 இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு இந்த டைமில் அதுவும் இந்த டயர்டில் அப்படியே பாட்டு கேட்டு நானும் அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகிட்டேன் ஒரு பக்கம். சவாலாக மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எல்லா தல ரசிகர்களுக்கும் இந்த ஒரு பாட்டு போய் சேரும். எப்படி ஓஜி சம்பவத்துக்கு இந்த சப்போர்ட் இருந்துச்சோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா ஒரு இது இருக்குல்ல கீழே அதை வந்து தட்டி விட்டுருக்கேன். ஸோ மீண்டும் என்னோட புது வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் லைக் இப்போது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க லைக் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா முடிஞ்ச அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதையும் பண்ணிவிட்டு அடுத்த புது வீடியோ நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அண்டு அது வரைக்கும் உங்களில் நான் எப்போயும் வளமையாக சொல்கிறேன், என்னுடைய சேனலுடைய பேர் தான். ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. நன்றி, வீடியோ பெறுகிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.